அதனால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். அந்த பேச்சை விட்டு வேற கிட்ட பேசு. வேற யாராவது கேட்டிருந்தாங்கன்னு சொல்லு. இல்லையா, மக்கள்கிட்டயே அந்த கருத்து இருக்கே. ரோட் ஷோ ரோடு ஷோங்கிறதெல்லாம் இங்க மக்கள் ரோட்ல இருக்காங்க. மதுரையில ரோட் ஷோ போனாரு, இப்ப இங்க ரோட் ஷோ போயிட்டு இருக்காரு. இது அரசியல். நாங்க என்ன அவியலா பண்ண முடியும்? அரசியல்னா நீங்க மக்களோட வரி பணத்தெல்லாம் இப்படி எல்லாம் வந்து மக்களுடைய வரி பணம் அவர் ரோட் ஷோங்கிற பேர்ல எவ்வளவு வந்து மக்களுக்கு இடையூறு. இங்க பாரு, நாங்க யாரையும் அழைத்து வரவில்லை, யாரையும் வேன்ல ஏத்தி கொண்டுட்டு வந்து இறக்கல, யாருக்கு ரூபா கொடுக்கல. அவங்களா வர்றாங்க. மக்கள் அக்கம் பக்கத்துல இருக்க கிராமத்துல இருக்கவங்க எல்லாம் முதலமைச்சர் வர்றாரு, அவரை பார்த்து மனு கொடுப்போம். நம்ம இதுல இங்க தேவை இருக்கு, அந்த தேவையை பூர்த்தி பண்ண சொல்லணும். அவங்களா கல்வி வரணும். அந்த புகார் பெட்டியில ஒருத்தவங்க கூட டாஸ்மாக் ஒழிக்கணும்னு எழுதிக்க மாட்டாங்க. டாஸ்மாக் ஒழிக்கணும் ஒரு பெண் கூட எழுதி போடலையே. 100 நாட்கள் இது பண்ணிட்டாங்க, சரி செஞ்சுட்டாங்க. புகார்கள் எல்லாம் யாருமே போடலையே. அவங்க போட்டதெல்லாம் வேலை வேணும், பணம் வேணும். தாண்டி அவங்க வேற லெட்டரே படிக்கல, மனுவை. அதுலயும் ஒரு மனுவை படிச்சு உட்காருமான்னு அவங்க வாயடக்கி விட்டாச்சு. அந்த திருட்டு நடந்துட்டு தானே இருக்கு, மணல் திருட்டு நடந்துட்டு தானே இருக்கு. எல்லா ஊழலும் எல்லா என்ன சொல்றது கேடுகட்ட வேலைகளையும் இவங்க ஆட்சி காலத்துல பண்ணிட்டாங்க. ஆனா மக்களுக்கு நாங்க செய்யறோம். அவங்கள்ட்ட எல்லாம் கமிஷன் வாங்கினது யாரு? கேடுகட்ட ஆட்சின்னு அக்கா சொல்றாங்க. என்ன ஆதாரம்? ஐயா வேணும்னா ஃபுல் இந்த முழு எபிசோட்லயும் கூட உருட்டலாம், நமக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா நமக்கு வந்து என்ன அப்படின்னா உண்மை நேர்மையாக இருக்கட்டும், நம்ம அதை பத்தி பேசுவோம். ஏன்னா உருட்டுக்கே பேர் போனவர் தான் மாப்பிள்ளை சாரு திரு சீமான் அவர்கள். அவங்க பச்சை குழந்தை கிட்ட சொன்னாலும் நம்பாது. ஸ்டாலின் அவர்கள் சேலத்துல ஒரு இது நடந்து போறாங்க, சாலையில நடந்து மக்களை பாக்குறாங்க. ஒரு 5 கிலோமீட்டருக்கு வெறும் மாநாடு மாதிரி நடத்திட்டு போறாங்கன்னு சொல்றாங்க. மக்கள்கிட்ட இருந்து கேள்வி வருது, இதுக்காக தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோமா, மக்களை வந்து பாக்குறதுக்கும் ரோட் ஷோ நடத்துறதுக்கும் தான் அவங்க ஜெயிக்க வச்சதான்னு சசிகலா அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. உங்களோட கருத்து என்னதுயா? சசிகலா யாருமா? ஒரு பி குற்றவாளி. ஏற்கனவே சிறையில் போய் 4 ஆண்டு காலம் சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு வந்து லஞ்சத்திலே ஊறி போய் லஞ்சம் வாங்கின ஒரு லஞ்சம் செயல்படுத்தின ஒரு குற்றவாளி. அந்த குற்றவாளி சொல்றதுக்கெல்லாம் என்கிட்ட கேள்வி கேட்கிறார். அவர்கள் வாங்கியிருக்கிறாங்க, அதை பெற்றிருக்கிறாங்க. தண்டனை பெற்ற குற்றவாளி, தண்டனையை அனுபவித்த குற்றவாளி. 2வது என்னுடைய வாழ்க்கை அழிந்து போவதற்கு காரணமாக இருந்த பெண் குட்டி அது. அதனால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். அந்த பேச்சை விட்டு வேற கிட்ட பேசு. வேற யாராவது கேட்டிருந்தாங்கன்னு சொல்லு. இல்லையா, மக்கள்கிட்டயே அந்த கருத்து இருக்கே. ரோடு ஷோங்கிறதெல்லாம் இங்க மக்கள் ரோட்ல இருக்காங்க. மதுரையில ரோட் ஷோ போனாரு, இப்ப இங்க ரோட் ஷோ போயிட்டு இருக்காரு. இது அரசியல். நாங்க என்ன அவியலா பண்ண முடியும்? அரசியல்னா நீங்க மக்களோட வரி பணத்தெல்லாம் இப்படி எல்லாம் வந்து மக்களுடைய வரி பணம் அவர் ரோட் ஷோங்கிற பேர்ல எவ்வளவு வந்து மக்களுக்கு இடையூறு. அங்க டிராபிக் எவ்வளவு, ஆம்புலன்ஸ்க்கு கூட வழிவிட மாட்டாங்க. ஆளும் கட்சியா இருப்பாங்க. அரியணையில உட்கார்ந்து நான் வேணா செய்திகளை எடுத்து ஐயாவுக்கு அனுப்புறேன். எங்க கட்சியில இங்க பாருங்க, எங்க கட்சியில வந்து ஆம்புலன்ஸ் வந்தாலோ நீங்க பேரிகேட் போட்டுறது, யாருமே அந்த இடத்துல போக கூடாதுங்கிறது. அந்த இடத்துக்கு வர்றதோ போறதோ எப்படி முடியும் ஒரு ஆம்புலன்ஸால? நீங்க சொல்லுங்க. நாங்க விட்னஸ் பண்ணிருக்கோம், கட்டாயம் விட்னஸ் பண்ணிருக்கோம். அந்த இடத்துக்குள்ளார நீங்க நம்ம மனிதர்கள் ரொம்ப சர்வசாதாரணமாக போயிட்டு வர முடியாது, இவங்க வரதா இருந்தா. அப்படி என்ன ரோட் ஷோ உங்களுக்கு தேவைப்படுது? அது ஷூட்டிங் மட்டும்தான் சொல்ல முடியும். அது எப்படியோ நீங்க எப்படி வேணாலும் தான்மா, நீ ரோடு ஷோன்னு சொன்னாலும் சரி, ஷூட்டிங்னாலும் சரி, என்ன வேணாலும் சரி, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. நாங்க எங்க முதலமைச்சர் எங்களுடைய மக்களை சந்திக்கிறாரு, அவங்கள்ட்ட மனுவை வாங்குறாரு. மக்களுடைய யாருடைய மக்கள் ஒரு 50 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு மட்டுமே 15,000 செலவாகுது. அந்த லாரிக்கு வாடகை கொடுக்கணும், அந்த டிரைவருக்கு பேட்டா கொடுக்கணும், எல்லாம் மக்களோட வரி பணம். அவங்களுக்கு கொடியை கொடுக்கணும், மக்களுடைய வரி பணம் எதுக்கு நான் கொடுக்கணும்? எல்லாம் மக்களோட வரி பணத்துல இந்த மாதிரி அவங்களுக்கான சுய விளம்பரத்தை தேடிக்கிறது. கட்சிக்கான ஒரு அந்த மாதிரி சொல்லுதுன்னு நீ வாய் பொத்திட்டு இருக்க. வரி பணம் எப்படி வரி பணம் வரும்? கவர்மெண்ட் பணத்துல நாங்க அந்த மாதிரி செலவு பண்ண இயலுமா? கவர்மெண்ட் கொடுக்குமா?
இங்க பாரு, நாங்க யாரையும் அழைத்து வரவில்லை, யாரையும் வேன்ல ஏத்தி கொண்டுட்டு வந்து இறக்கல, யாருக்கு ரூபா கொடுக்கல. அவங்களா வர்றாங்க. மக்கள் அக்கம் பக்கத்துல இருக்க கிராமத்துல இருக்கவங்க எல்லாம் முதலமைச்சர் வர்றாரு, அவரை பார்த்து மனு கொடுப்போம், நம்ம இதுல இங்க தேவை இருக்கு, அந்த தேவையை பூர்த்தி பண்ண சொல்லுவோம். அவங்களா கிளம்பி வர்றாங்க. ஐயா மனு கொடுக்கறத பத்தி பேசுறாரு. ஆட்சிக்கு வந்தவன புகார் பெட்டின்னு ஒண்ணு வச்சாங்க. அந்த புகார் பெட்டில எத்தனை புகார்கள் வந்திருக்குங்க? 100 நாள் புகார் பெட்டின்னு சொல்லிட்டு 100 நாளையில அந்த புகார்கள் எல்லாம் தீர்க்கப்பட்டு விட்டது. நீங்க எதுவும் மனு போட்டீங்களா? நீங்க மனு போட்டீங்களா? எங்க தலைமை ஒருங்கிணைப்பாளர் கேக்குற கேள்வி இது மட்டும்தான். அந்த புகார் பெட்டில ஒருத்தவங்க கூட டாஸ்மாக் ஒழிக்கணும்னு எழுதிக்க மாட்டாங்க. டாஸ்மாக் ஒழிக்கணும் ஒரு பெண் கூட எழுதி போடலையே. 100 நாட்கள் இது பண்ணிட்டாங்க, சரி செஞ்சுட்டாங்க. புகார்கள் எல்லாம் யாருமே போடலையே. அவங்க போட்டதெல்லாம் வேலை வேணும், பணம் வேணும். தாண்டி அவங்க வேற லெட்டரே படிக்கல, மனுவை. அதுலயும் ஒரு மனுவை படிச்சு உட்காருமா அவங்களை வாயடக்கி விட்டாச்சு. ஐயோ, இவங்க பண்ற கூத்தெல்லாம் இருக்கு பாருங்க. நீங்க எதுக்கு பாக்குறீங்க? கண்ணை முடிக்க வேண்டியதானே. ஒரு செயல் அரசியல் இல்ல, இது வெறும் செய்தி அரசியல். இது இந்த அரசியல் நீடிக்காது. கட்டாயம் மக்கள் வந்து அதனாலதான் நாங்க 70 ஆண்டு காலம் திராவிட ஆட்சி நடந்திருக்கு. 75 ஆண்டு காலம் 76 ஆண்டு காலம் திராவிட ஆட்சி நடந்திருக்கு. மேடம் சொல்றது மாதிரி நமக்கு வந்து நீடிக்காதுங்கிறாங்க. நீடிக்கலன்னு வயசை நிர்ணயம் பண்றதுக்கு மேடம் யாரு? மக்கள் தான் சொல்லணும். நீங்க என்றைக்காவது திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி அவங்க சொல்றது நம்ம ஏத்துக்க முடியும்? எது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்குதா? தேர்தல் ஆணையம் சொல்வது போல ஒரு நேர்மையான தேர்தல் முறை இங்க நடக்குதா? அப்படி நேர்மையா நடக்கலன்னு நீங்க தான் இருப்பீங்க. ஏன்னா நேர்மையின் நேரெதிர் உருவங்கள் திமுகவை சார்ந்தவர்களும் இன்னைக்கு திராவிட கட்சிகளை நடத்தக்கூடிய அவன் வட இந்தியால சொல்றான். எல்லாமே அந்த மிஷினை மாத்தி விட்டான். ஒரு இதுல எதுல தட்டினாலும் ஒரே இதுலதான் ஓட்டு போய் விழுது. அதனாலதான் அவர் ஜெயிச்சு வந்தாருன்னா அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு அசோசியேஷன்ல பேசுது. ராகுல் காந்தி கூட அங்க உட்காந்து பேசுறாரு. இதெல்லாம் வந்து வேற விஷயம். இன்றைக்கு அப்புறம் எப்படி ப்ரோமெட்ரிக் என்கின்ற நிறுவனத்துக்கிட்டதான் அந்த இது வந்து நடத்துதுன்னு சொல்றாங்க. சரி, இந்த பாக்ஸே அந்த எலெக்ஷன் கமிஷன் வச்சிருக்கக்கூடிய இந்த பாக்ஸே வேற ஏதோ ஒரு நிறுவனத்துக்கு வாங்குற பேலுன்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. இப்படி எல்லாம் செய்யக்கூடிய அவங்களுக்கு உடந்தையாக இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு கூட இவங்க ஏன் உடன்படிக்கையில இருக்காங்க? மறைமுக உடன்படிக்கை. இன்னைக்கு ஆபரேஷன் சிந்தூர் என்பது சிறந்த ஒரு ஆபரேஷன் திட்டம் அப்படிங்கிறத பேசுவதற்கு எதற்கு திமுகவை சேர்ந்த அம்மையார் கனிமொழி அவர்கள் ரஷ்யா வரைக்கும் சென்று போய் பேசுறாங்க? அப்ப இது ஒரு மறைமுக கூட்டணி ஒப்பந்தம் இல்லையா? ஏமா இங்க பாருங்க, இந்த சிந்து இது இருக்கு பாருங்க, இதுல எனக்கே மாறுபட்ட கருத்து இருக்கு. எங்க கட்சியை விட்டு எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு. என்ன மாறுபட்ட கருத்துன்னா, ஒரு குற்றவாளிகள் வந்து பாகிஸ்தானுடைய குற்றவாளி நம்ம நாட்டுக்குள்ள வந்து நம்ம நாட்டுல இருக்கக்கூடியவங்களை சுட்டு கொண்டுட்டு போயிடுறான். அப்ப அவன் தாராளமா வர்றான், சொல்றான், கொல்றான், போயிடுறான். அப்ப என்ன பண்ணுது இந்தியாவுடைய ராணுவம்? வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சா? சரி, அதுக்கு எதுக்கு உங்க கனிமொழி பேர் சிறந்த ஆபரேஷன்? ஏமா அது எங்க கனிமொழி இல்ல, அது வந்து நாடாளுமன்ற உறுப்பினர். அது அந்த கட்சி. நான் இது தனிப்பட்ட முறைன்னு சொல்லிட்டேன். அப்ப திமுகவுக்கும் ஐயாவுக்கும் தான் சம்பந்தம், அக்கா கனிமொழி அவர்களுக்கும் ஐயாவுக்கும் எந்த இதுவும் இல்ல. அது அங்க பாருங்க, அக்கா கனிமொழி அவர்கள் திமுகவை சார்ந்தவங்க இல்ல. அவங்க திமுகவுல நாடாளுமன்ற குழு தலைவர். அந்த குழு தலைவருக்கு அவங்க தேர்ந்தெடுத்து அவங்க ஒன்றிய அரசு அனுப்புது. அவங்களுக்கு கொடுத்த வேலையை அவங்க செவ்வனே போய் செய்துட்டு வர்றாங்க. அப்ப பாஜக என்ன சொன்னாலும் செய்யும். ஏமா மக்களுக்காக பாஜக என்ன சொன்னாலும் செய்யும். அப்படிதான் நீட்டு, அப்படிதான் 8 வழிச்சாலை, அப்படிதான் இங்க பரந்தூர் விமான நிலையம், அப்படிதான் இங்க எல்லா திட்டங்களும் கொண்டு வருது. போற போக்குல பரந்தூர் விமான நிலையம் வந்து ஒன்றிய அரசினுடைய திட்டம். அது எங்க காலத்துல மட்டும் இல்ல, ஜெயலலிதா ஆட்சி பாஜக சொல்றது செவ்வனே செய்து கொடுத்தாங்க. அதைத்தான் செய்யுது, செஞ்சுதானே ஆகணும். நீங்க ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு சொல்றத வந்து எது நியாயமா இருக்கோ அதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். நீங்க நீட்டு நியாயமானது இல்லைன்னு நமக்கு தெரியும். ஆனா ஒன்றிய அரசு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லிப்பிடிச்சு நீட்டை வந்து நீக்க முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னதுனாலதான் திரும்பவும் நாங்க ஒரு அப்பீல் போட்டிருக்கோம். அது போகும். நீட்டு வந்து தேவையில்லைங்கிறது நமக்கு தான் தேவையில்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுவே இன்னும் நிறைய பேருக்கு விளங்கலை.
நமக்கு மட்டும்தான் நீட்டு வேணாங்கிறோம். காரணம் என்னன்னா, நமக்கு தான் 35,000 சீட்டு இருக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே. நம்மகிட்ட தான் 56 மெடிக்கல் கல்லூரிகள், நம்ம இதில் தான் மெடிக்கல் காலேஜ் இருக்கு. சரியா? ஆகையினால நமக்கு நீட்டு தேவையில்லை. நம்ம இதில் மெரிட்ல வர்றவங்களுக்கே நம்ம சீட்டு கொடுத்துடலாம். சமமான ஒரு கல்வி முறை இல்லாத போது நீட் என்கின்ற ஒரு சமநிலை தேர்வு எதற்கு அப்படிங்கிற கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இல்ல. அப்படி இருக்கும்போது எதற்கு மற்ற மாநிலங்கள்ல நடத்திக்கோங்க, எங்க மாநிலத்துக்கு மட்டும் வேணான்னு சொல்ற வாதத்திலேயே ஒரு நேர்மை இல்ல. இப்படி அவங்களுக்கு எதற்கு எதிர்க்கிறோம், என்ன செய்யறோம் அப்படிங்கறது தலைக்காலே புரியாம ஒரு மக்களை ஏமாற்றி பிழைக்க கூட அரசியலை இவங்க கிட்ட இருந்து யாரு வேணாலும் கத்துமா. வடவர்களுக்கு அங்க மருத்துவக் கல்லூரிகள் அதிகம் இல்லை. இருக்கிற மருத்துவக் கல்லூரியெல்லாம் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. நீங்கள் ஒன்றும் வேண்டாம். இப்போ நடந்த இந்த எக்ஸாமில் ராஜஸ்தானில் இப்போ பார்த்துருப்பீங்களே என்னாச்சு. குஜராத்தில் ராஜஸ்தானில் அந்த குழந்தை பரீட்சை எழுதி கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் அவர் 4-5 ஆசிரியர்கள் அந்த நம்பரை எடுத்து அந்த நம்பருக்குரிய அந்த பேப்பரை எடுத்து இவனுங்களாம் டிக் பண்ணி விட்டா கேள்விகளை பூரா அவங்களே பண்ணி அந்த குழந்தைகளை பாஸ் பண்ணுறதுக்கு விட்டுட்டான். அதை எப்படியோ லீக் ஆகி அதை சிபிஐ பிடிச்சி அவங்க மேலே இப்போ வழக்கு தொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? ஆகையினால வடநாட்டில் இது போன தடவை பீகாரில் நடந்துச்சு. இப்போ ராஜஸ்தான் இதில் குஜராத்தில் நடந்திருக்கு. இப்படியா வடநாட்டில் இருக்கவங்க பூரா இதில் கொள்ளைன்னு பணமும் சம்பாதிக்கிறான். அந்த மருத்துவ சீட்டையும் அவங்க தட்டிட்டு போயிடுறான். இன்னைக்கு இங்கே நம்ம இதில் இருக்கவதில் எவ்வளோ பேர் இந்த 7.5% நம்ம அரசு பள்ளியில் படித்த குழந்தைகள் மட்டும் இருக்குது. மற்றது நீட்டில் எழுதி தான் வரணும். மெரிட்ல பார்த்தா இன்றைக்கு நம்ம கல்வியில் 2ஆம் இடத்துல தான் இருக்கோம். தமிழ்நாடு, கேரளா, அடுத்து தமிழ்நாடு. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? இங்கே இருக்க எல்லா மருத்துவ சீட்டும் நம்ம பிள்ளைகளுக்கு தான் வரணும், இல்லை கேரளா பிள்ளைகளுக்கு தான் வரணும். வடவர்கள் எப்படி இங்கே உட்காரலாம்? அவங்க தான் சொல்லணும். அப்ப என்ன காரணம்னா தமிழ்நாட்டு மக்கள் 40 நாடாளுமன்ற எம்பிக்கள் நம்ம தேர்வு பண்ணி வச்சிருக்கோம். அவங்களுக்கு எதுக்கு 100% மத்தியிலும் மாநிலத்திலும் அவங்களுக்கு 100 விழுக்காடு பவர் இருக்கு. ஏன் லோக்கல் பாடி வரைக்கும் மக்கள் ஆதரவு கொடுத்து வச்சிருக்காங்க, இல்ல அவங்க வாக்குகளை வாங்கி இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் இவர்கள் செய்தது என்ன? இவர்கள் நகர்த்திய துரும்புதான் என்ன அப்படின்னா அதற்கு பதில் இருக்காது. ஐயா சொல்ற குறைகள் எல்லாத்தையும் நாங்களும் சொல்றோம். ஆனா பாருங்க, திமுகவும் அதையத்தான் சொல்லும். அதுதாங்க ஒண்ணும் இல்ல. ஐயோ பாருங்க, கீழடிக்கு காசு ஒதுக்குறேன்னு நாங்க ஒதுக்கல. பாருங்க, ஆராய்ச்சியை வெளியிடுறேன்னு சொன்னாங்க, வெளியிடல. இவங்க இப்படிதான் செய்வாங்க, நாங்க ஆனா அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல தான் இருப்போம். இந்த எல்லா குறையும் சொல்றதுக்கு தான் உங்களை மக்கள் தேர்வு பண்ணி வச்சுச்சா? ஏமா நாங்க ஒன்றியத்துல ஆட்சியில இல்லம்மா. ஒன்றியத்துல ஆட்சியில எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் இது மட்டும்தான் இவங்களோட வேலை. இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் காப்பியம் எல்லாம் பேசாதீங்கக்கா. இப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒன்றியத்துல இருக்கக்கூடிய அரசு ஒரு வீணா போன அரசு. அவன் கடந்த 10 ஆண்டு காலத்தை தடவி இப்போ 11வது ஆண்டுல 12வது ஆண்டுல அடியெடுத்து வச்சிருக்காரு மோடிஜி. சரியா? அவங்க பண்றது எல்லாமே நாட்டு மக்களுக்கு இல்ல, உலக மக்களுக்கே தெரியும். இது அயோக்கியத்தனமான ஒரு இல்ல. அதாவது ஐயா கருணாநிதி அவர்கள் சொல்லியிருக்காங்க, ஆனா மெஜாரிட்டியான ஆளுங்கட்சியாக இருக்கும்போது தண்ணீரில் போட்ட பாஸ்பரஸ் போல, எதிர்கட்சியாக இருக்கும்போது குடிசையின் மீது போட்ட பாஸ்பரஸ் போல அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, எதிர்கட்சியா இருக்கும் போது மட்டும்தான் செயல்படுவோம். அதுவும் என்னது, எதிர்வினையாற்ற மாதிரி கம்பு சுத்துவோம். ஆனா ஆளுங்கட்சி ஆச்சுன்னா வாயை மூடிக்கிட்டு எங்களுடைய வேலையை பார்ப்போம். அதுதானே பண்ணிருக்கு. இன்னைக்கு 5 ஆண்டுகள் நெருங்குது. முதல் 4 ஆண்டுகள் வெறும் வாயை மூடிக்கிட்டு இருந்துட்டாங்க அமைதியா. அவங்க என்னென்னலாம் திமுக கட்சிக்காரன் செய்யலாம்னு சொன்னாங்களோ எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க. என்ன சொன்னார் ஐயா செந்தில் பாலாஜி அவர்கள்? 11 மணிக்கு நாங்க கையெழுத்து போட்டா 11:05க்கு நீங்க மணல் அள்ளிக்கலாம் சொன்னாரா இல்லையா? அந்த திருட்டு நடந்துட்டு தானே இருக்கு, மணல் திருட்டு நடந்துட்டு தானே இருக்கு. எல்லா ஊழலும் எல்லா என்ன சொல்றது கேடுகட்ட வேலைகளையும் இவங்க ஆட்சி காலத்துல பண்ணிட்டாங்க. ஆனா மக்களுக்கு நாங்க செய்யறோம். கமிஷன் வாங்கினது யாரு?
கேடுகட்ட ஆட்சின்னு அக்கா சொல்றாங்க. என்ன ஆதாரம் கேடுகட்ட இருக்கு? ஆட்சியில என்ன கமிஷன் ஆதாரம் வாங்கினது இருக்கு? யாரு? நாங்க யாரு கமிஷன் வாங்கினா? வந்து பொது பண்றாங்க, நீட்ல ஊழல் பண்றாங்க, ஒரு நடக்குது அப்படின்னா அதுதான் கேட்க வேண்டியதுதானே ஸ்டாலின் ஐயாவோட வேலை. கேட்கலமா, கேட்கிறோம்ல, கேட்கிறோம். கேட்க போய் தான் நாங்கெல்லாம் கேட்க போய் நாடாளுமன்ற உறுப்பினர்லாம் கேட்க போய் தான் சிபிஐக்கு அந்த வதம் உடனடியாக மாற்றப்பட்டு சிபிஐ என்கொயரி பண்ணி அவங்களெல்லாம் கைது பண்ணாங்க. சரியா? இது போன வாரம் ஃபுல்லா நடந்தது. யாரை கைது பண்ணாங்க? அந்த எவனெல்லாம் அந்த ஆசிரியர் பூராமே டீச்சர்ஸ் தான். அவனுக்கு தான் உட்காந்து அந்த பேப்பர்ல போட்டிருக்காங்க. அதை விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பிடிச்சிருக்காங்க. அந்த குழந்தைகள் யார, குழந்தைகளுடைய பேரண்ட், இவங்களை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கண்துடைப்பு தான். ஏன்னா ஒன்றிய அரசு நமக்காக அழுகுறவங்களும் உலமாற அழுகுறவங்களுக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள் அல்ல தமிழ்நாட்டு மக்கள் அப்படிங்கறது தான் நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஐயா வேணும்னா ஃபுல் இந்த முழு எபிசோட்லயும் கூட உருட்டலாம், நமக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா நமக்கு வந்து என்ன அப்படின்னா உண்மையும் நேர்மையுமாக இருக்கட்டும், நம்ம அதை பத்தி பேசுவோம். ஏன்னா உருட்டுக்கே பேர் போனவர் தான் மாப்பிள்ளை சாரு திரு சீமான் அவர்கள். அவங்க கட்சியில இருந்து பச்சை குழந்தை கிட்ட சொன்னாலும் நம்பாது. ஏன்னா நாங்க உண்மையை பேசுறோம். எதையாவது நீங்க எதிர்த்து கலைஞர் வந்து தண்ணிக்குள்ள போட்ட பாரஸ்பரம் குழையில போட்டது மேடம் சொன்னாங்களே, அது வந்து நம்ம மாப்பிள்ளை சாருக்கு தான். இப்ப தண்ணியில கூரை மேல போட்டிருக்காரு அவரு, தண்ணியில போடல. ஆட்சிக்கு வந்தாருன்னா தான் தண்ணிக்குள்ள போடுவாரு. இப்ப கூரையில போட்டு ஆட்சியில் எங்களை மக்கள் அமர்த்தட்டும், அதற்கப்புறம் அவங்க பார்க்கக்கூடிய ஆட்சியில வராத போதே இந்த துடிப்பு துடிச்சிங்கன்னா ஆட்சிக்கு வந்தீங்கன்னா இங்க எல்லாம் பாத்தி கட்டில அடிச்சுட்டு போயிருவீங்க. ஒண்ணு இருக்காது. நாங்க எல்லாம் பேசக்கூட முடியாது. அதாவது அதுலயே ஊர்னவங்களுக்கு தான் இந்த மாதிரியான உணர்வுகள் எல்லாம் வரும். நமக்கு வந்து மக்களுடைய நலன் தேவைப்படுது, மக்களுடைய எதிர்காலத்தை நோக்கிய ஒரு அரசியலை சிந்திக்கக்கூடியவர்களா எங்களை மாதிரி இளைய தலைமுறை பிள்ளைகள் இந்த அரசியல் கட்சியில இருக்கும் போதும் அதற்கான ஒரு நகர்வுகளை முன்னெடுக்கும் போதும் நீங்க சொல்லுங்க அந்த ஆட்சி எப்படி இருக்கும்? இந்த ஸ்டேட்லயோ இந்த கண்ட்ரிலயோ இருக்கக்கூடிய மெஜாரிட்டி பாப்புலேஷன் யங்ஸ்டர்ஸ். ஆனா யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன அரசியல் பிரதிநிதித்துவம் இந்த இத்தனை கட்சிகள் 70 ஆண்டுகளாக கொடுத்திருக்கு. ஆனா நாம் தமிழர் கட்சி செய்யுது. ஏன்? அவங்க கிட்ட ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கும், ஒரு சிந்தனை இருக்கும். அவங்க வந்து அவங்களுடைய சஸ்டைனபிலிட்டிக்கு அவங்களுக்கு பின்னாடி வரவங்களுக்கும் சரியாக இருக்குவாங்க அப்படிங்கறத எண்ணி அவங்க இதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு அப்படி இருக்கும்போது சும்மா வெற்றா எங்க மேல கம்ப்ளைண்ட்ஸ் அக்யூசேஷனை வைக்கலாம். ஆனா எதுக்குமே ஆதாரம் கிடையாது, எதற்குமே வந்து கிரெடிபிலிட்டி கிடையாது. நாங்க வந்தா இப்படி வந்து பண்ணுவோம் அப்படிங்கறது ஐயா சும்மா கட்டுக்கதையா பேசுறாரு. இளைஞர்கள்லாம் இவங்கள்ட்ட இருந்த இளைஞர்கள்லாம் தாவேக்கால தாவிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? தாவேக்காவுக்கு தாவிட்டாங்க. இப்ப ஏற்கனவே போன தேர்தல கூட்டணி இல்லாம இந்த தேர்தல்ல திரு சீமான் அவர்கள் தேர்தலை சந்தித்தார்னா கூட்டணி இல்லாம இந்த 8.2 விழுக்காடு கூட வராதுன்னு சொல்லி எல்லாம் மக்கள் ஐயா கிட்ட நான் இப்ப எழுதி தரேன் நாம் தமிழர் கட்சியில இருந்து யாராவது ஒருத்தவங்க தாவேக்காவுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லுங்க. யாராவது ஒருத்தவங்க போயிட்டாங்கன்னு சொல்லுங்க. எங்க வாக்காளர்கள் போயிட்டாங்கன்னு சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சியுடைய வாக்காளர்கள் அரசியல் படுத்தப்பட்ட செறிந்த வாக்காளர்கள், ஒரு மேட் ஃபாலோயிங் கிரவுடே கிடையாது. நாங்க ஒரு சஸ்டைனபிள் தற்சார்பு தாய்மை பசுமை பொருளாதாரம் சொல்லி கொள்கையை முன்வைத்து நகரக்கூடிய அரசியல் கட்சியினுடைய தலைவரை பின்பற்றக்கூடிய ஒரு பிள்ளைகளாக இருக்கோம். அப்ப எங்களுக்கு எந்த கொள்கையும் இல்லாம எந்த ஒரு புரிதலும் இல்லாம மக்கள் நலனுக்கான அரசியலே செய்யாத ஒருவர் பின்னாடி போவாங்கன்னு சொல்றது அபத்தமான ஒரு வெளிப்படையான குற்றச்சாட்டுன்னு எடுத்துக்கலாம். இன்னைக்கு ஐயா சொல்றாரு குறையும் அப்படின்னு. 26க்கு பிறகு ஐயா வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டாரு. நேரா நாம் தமிழர் கட்சியில வந்து எனக்கு ஏதாவது நான் ஒரு சீனியர், எனக்கு ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுத்துருங்கன்னு கேட்டாங்க ஐயா வந்து சொல்லுவாரு. அந்த மாதிரியான ஒரு காலம் வந்து